ஸோ அந்த ஸ்லாத் பியர்ஸை பார்க்குறபோது அதனுடைய உருவ அமைப்புகள்ல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இயற்கையாகவே இருக்கு. மிகவும் குறிப்பா கரடின்னு சொன்னாவே நம்ம மைண்ட்ல எல்லாமே வர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமை நிறத்துல கூடிய அந்த முடி தான் ரொம்ப ஒரு பிளஃபியா இருக்கும் அப்படியே. ஸோ அந்த ஒரு பெக்குலியர் கேரக்டர் கரடினாவே வந்து அதுதான் சிறப்பான ஒரு அம்சம். ரெண்டாவது அதனுடைய நகம் ரொம்ப கூர்மையா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா கரடிகள் வந்து நிறைய கரையான் புற்றுக்கள் அதே மாதிரி எறும்பு புற்றுகள் எல்லாம் தோண்டி சாப்பிட்றதுனால அதனுடைய அந்த கிளாஸ் வந்து அந்த நகங்கள் வந்து ரொம்ப கூர்மையா பெருசா இருக்கும். மூணாவது அதனுடைய லோயர் லிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கீழ் உதடு. அந்த கீழ் உதடு வந்து அனைத்து விலங்குகளுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனுடைய லோயர் லிப்பை வந்து அதனுடைய மூக்கினுடைய நுனியை கூட டச் பண்ணக்கூடிய அளவுக்கு இது கொண்டு வர முடியும். அது ஒரு பிரத்யேகமான ஒரு அமைப்பு கரடிகள்ல. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மேல் பகுதியில இந்த சிங்கப்பல்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இன்சிசர் டீத்துமாங்க அது வந்து இருக்காது. ஏன்னா நிறைய தலையை வந்து அது புற்றுக்குள்ள விட்டு அதெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்ற பொழுது அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இயற்கையாவே அதுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து இல்லை. ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கரடிகளை பொறுத்த வரைக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்த கால், அந்த கால் வந்து மனிதனுடைய கால் மாதிரியே இருக்கும். நம்ம காட்டுக்கெல்லாம் போகும்போது கரடி நடந்திருக்கா அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும் அந்த பாஸ் வச்சு தான். ஸோ இதுதான் கரடிகள் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மூக்கினுடைய அந்த துளை இருக்கு பாத்தீங்களா, அந்த நாஸ்ட்ரில்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா புற்றுக்குள்ள அது உள்ள விடுற பொழுது டஸ்ட்ல உள்ள போகாம இருக்காங்க. இயற்கையாவே அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து கரடிகள்ல வந்து இருக்கு.